ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கர்நாடகாவில் இப்படி ஒரு எதிர்ப்பு இருக்குது, என்ன பண்ண போகிறீங்க, ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸு. அப்புறம் கமல் சார் மேலே பார்த்தீங்கன்னா பரபரப்பு புகார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தக் லைஃபுடைய பேர் மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள். இதெல்லாம் எப்படி கமல் சார் ஹேண்டில் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறாரு அப்படிங்கிறதை நானும் உங்களை மாதிரி ஒரு ரசிகனாக நான் பார்ப்பதற்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். ஸோ அப்படி என்னப்பா நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஓவராலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு வியூஸும் அதிகமாக போகும். நிறைய பேர் கமல் சார் ரசிகர்கள் உள்ளே வருவாங்க அப்படின்றதுனால நான் அதை கேட்குறேன். ஸோ கண்டிப்பாக அதை பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்காத டாபிக் தான். அதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை ஒரு ஹிஸ்ட்ரி வச்சு கமல் சார் பேசிட்டாரு. அதில் தப்பு கண்டுபிடிச்சி, அதாவது அன்னைக்கு ஸ்டேஜில் சொல்ல மாட்டானுங்க. அதாவது பேசுனது பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் அப்போ பேசியிருக்காரு கமல் சார். பட் எல்லாம் முடிஞ்சு 3 நாளுக்கு அப்புறம் ஃபயர் ஆகுது, இந்த மாதிரி பேசியிருக்காரு, அப்படி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி. அப்போ விட்டுறானுங்க. எப்போ இவங்களுக்கு தேவையோ அப்போ தூக்கி பிடிக்கிறானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா? அதில் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தக்லைஃபுடைய ப்ரொமோஷன்ஸ் எப்படி போயிட்டுருக்கு விசாகப்பட்டினத்தில் இன்னைக்கு. நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா, நான் ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். சரியா? கனடா பீப்புள் எல்லாருமே, அதாவது பீப்புள்னு சொல்கிறத விட கனடாவில் ஆண்டுகிட்டு இருக்கிற பெரிய மினிஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கமல் சார் அப்பாலஜி வேணும் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமல் சார் அதெல்லாம் முடியாதே, ப்ரமோஷன்ஸ் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஜம்முன்னு போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் ரெஜிஸ்டர் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்வுகளை புண்படுத்தி விட்டார் அப்படின்ற மாதிரி, கன்னட மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தி விட்டார் அப்படின்ற மாதிரி கமல் சார் மீது பரபரப்பு புகார் காவல் நிலையத்தில் பயங்கரமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் கனடா பீப்புள் எனக்கு அப்பாலஜி வேணும்னு சொல்லிட்டு காட்டுறாங்கன்னு சொல்லி நியூஸ் சேனலில் பரபரப்பாக ஃப்ளாஷ் நியூஸ். இன்னொரு பக்கம் தக் லைஃபுடைய ப்ரொமோஷன் பீக்கு. ஏண்டா ஜெயலலிதா அம்மா கிட்டேயே கண்ணில் விரல விட்டு ஆட்டினவர் நம்ம கமல் சார். இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. சரியா? இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா கனடா மினிஸ்டர் நம்ம சிவராஜ் தங்காட்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர், கமலஹாசன் அவர்களுடைய படம் பேன் செய்யப்படும், இன்னும் அப்பாலஜி 2 நாளில் வரணும் அப்படின்னு இருக்காரு. 2 நாள் கேட்டாலும் சரி, 2 வருஷம் கேட்டாலும் சரி, பேசுனது தான். அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி கமல் சார் அடுத்த லெவலுக்கு போயிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல. எனக்கு பார்க்குறதுக்கு வேடிக்கையாக இருக்குது இவங்கெல்லாம் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்து மிரட்டுறாங்களாம். சரி, காலா கபாலி நினச்சிட்டாங்க போல் கர்நாடகாவில் காலில் விழுறதுக்கு. மன்னிச்சிருங்க, படத்தை ரிலீஸ் பண்ணுங்க என்ன அப்படின்ற மாதிரி பேசுகிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏடா மன்னிச்சு மன்னிப்பு கேட்குறதுக்கு நான் என்ன சூப்பர் ஸ்டாராடா இல்லை சப்பர் ஸ்டாராடா, உலக நாயகன்டா அப்படின்ற மாதிரி நம்ம மாறுதட்டிக்க வேண்டியது தான். ஓகே, அடுத்து தக் லைஃப் பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா இப்போ கம்பு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அது எந்த குரூப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஐயோ பேர் சொல்லாமல் தெரியலையே. நம்ம புதிய தமிழகத்துடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் சண்டியர்னு ஒரு படம் வச்சார், எப்படியோ பிரச்சனை பண்ணி விரும்மானின்னு மாற்ற வச்சாங்க. அதே மாதிரியே இப்போ தக் லைஃப் குண்டார்கள், அது பயங்கரமான ஒரு பேர், அது ரவுடி அந்த மாதிரி குறிக்குது, அதனால் அந்த பேர் வேண்டாம், அதை மாற்றுங்கள் அப்படின்ற மாதிரி காவல் நிலையத்தில் இன்னொரு புகார் அளிக்கப்பட்டிருக்கு. யோ என்னையா ஒரு படம் வந்துடக்கூடாதா, உடனே எத்தனை பேரையா கிளம்பி வரீங்க அப்படின்ற மாதிரி. சரி எல்லாம் வாங்க, ப்ரமோஷன் வந்தால் சரி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள்லாம் ஒரு பக்கம் வாங்கடா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் அப்பாவு, ஏன்பா தமிழ்லேருந்து பிறந்து வந்தது தான் கன்னடம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது, கருத்து சரியானது தான், கூட்டிகிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிவிட்டார். சரி, பேன் பண்ணுவீங்களா தக் லைஃபை? சரி பண்ணுங்க. கேஜிஎஃப்னு அடுத்த சீரியஸ் படம் எடுக்கணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் இந்த கண்டாரா சாப்டர் 2ங்கிற பெரிய பட்ஜெட் வருது, தமிழ்நாட்டில் கலெக்ஷன் வேணுமா இல்லை எப்படி அப்படின்ற மாதிரி இங்கே இருக்க தலைவர்கள் சும்மா இருக்குமா? நீ அங்கே விடாமல் பாரு, இங்கே என்ன படம் வருதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சண்டைக்கு வருவோம், வா சண்டைக்கு வா அப்படின்ற மாதிரி ரெடியாக இருக்காங்க. அதனாலே ஐயோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ வயிற்றுல புளி கரைச்சிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்ட்டு. சரி, நார்த் சைடில் ப்ரொமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நண்பர் ஒருத்தர் கேட்டார். நார்த் சைடில் பயங்கரமாக இருக்குது.
அதாவது விக்ரம் கூட இந்த அளவுக்கு பண்ணல. மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க டெல்லியில், ரயில்வே ஸ்டேஷன்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய மாலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர்ஸ், கமல் சாருடைய போஸ்டர், அங்கே சிம்பு வந்து தெரியாது அப்படின்னால கமல் சாரை ஃபோக்கஸ்டு போஸ்டர்ஸ் ஃப்ரம் தக் லைஃப், மணிரத்னம் அவர்களுடைய இது வந்து ஜென்யூனாக அந்த மார்க்கெட் ஆஃப்டர் நாயகன் அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பந்தயம் அடிக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து நம்ம கன்னட சூப்பர் ஸ்டார் சிவானாவே செருப்படி கொடுத்துட்டாரு. என்னடா ஃபங்க்ஷன் கன்னடா வாழ வைக்கிறீங்க, கன்னடா மேலே உங்களுக்கு அக்கறை இருந்தால் புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, இல்லை வந்து ஏதாவது புதுசாக பண்ணுங்கள். அதை விட்டுட்டு திடீர்னு ஏதாவது ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ரவர்சி எடுக்கணுன்றதுக்காக யாராவது ஒருத்தவங்களை பேசுனதை வச்சு கான்ட்ரவர்சி எடுக்கிறீங்களே, இந்த பற்று உங்களுக்கு டெய்லி இருக்கணும்னு சொல்லிட்டு மூஞ்சிலேயே காரி புளிச்சுன்னு துப்பிட்டார் நம்ம சிவானா. அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து பேரானந்தமாக இருந்தது. பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி. ஆனால் அங்கே அவருக்கு வந்து பயங்கரமான பிரச்சனை. அது எப்படி சிவானா பேசலாம், எப்படியா பேசலாம், நம்ம ஊருக்காரன் நம்மளை பற்றி எப்படி என்ன சொல்கிறது குறைச்சி பேசலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு எதிர்ப்பு, அவருடைய உருவபொம்மை எரிப்பு, அவருடைய பேனர்கள் கிளிப்பு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அவர் ஓப்பனாக சொல்லிட்டார், கமலஹாசன் கன்னட சினிமாவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு தெரியுமா, மூடிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி. ஏன் கமல் சாரே சொல்லியிருக்காரு, ஏங்க எனக்கு இந்த கன்னடா ஆடியன்ஸ் தான் எனக்கு ரொம்ப கனெக்ட்டுங்க, எனக்கு பேக் டு பேக் ஹிட் கொடுத்தது இந்த ஆடியன்ஸ் தான், எனக்கு சில்வர் ஜூப்ளி இங்கே தான் கொடுத்தாங்க, எல்லாமே இங்கே தான் நடந்திருக்கு, என்ன எப்படிங்க விட்டு கொடுப்பாங்க, மக்கள் பார்த்துப்பாங்க, நீங்கள் பேன் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாரு. யோ பேன் பண்ணிட்ட படம் வராதப்பா, அது மக்கள் அதெல்லாம் பார்த்துப்பான் போய் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட் அவருக்கு அப்படின்ற மாதிரி போகுது. இன்னொரு பக்கம் இவங்க வந்து ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். சரியா, அடுத்து கமல் சார் கன்னடா பீப்புளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது வேறு லெவல் தான். அடுத்து இன்னைக்கு ஒரு துக்க செய்தி, ராஜேஷ் நடிகர் அவர்கள் இறந்து விட்டார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் நான் கமல்ஹாசன் சேனல் சார்பாக அவருக்கு ஆழ்ந்த குடும்பத்துக்கு இரங்கல்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கமல் சார் கிட்ட அவருடைய கனெக்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து காசு இல்லாமல் வீடெல்லாம் விற்றுட்டாரு. அப்புறம் அந்த வீடை மீட்டெடுக்கிறது கமல் சார் வந்து வெறும் வாய் வார்த்தை சொல்லாமல் காசை கொடுத்து நீ போய் மீட்டெடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் வந்து அல்டிமேட் மூமெண்ட்டு. அதை என்றைக்குமே மறக்க முடியாதுன்னாரு. ஸோ ராஜேஷை பற்றியும் இன்றைக்கி ஒரு இரங்கல் செய்தி நம்ம கமல் சார் ட்விட்டரில் வந்து போட்டிருந்தாரு. சரி, ஓகே, வாழ்க்கை எப்படி போகுதுன்னே தெரில. நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இறக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, யூஎஸ்ஏல தக் லைஃப் டிமாண்டு பயங்கரமாக போயிட்டுருக்குங்க, டிக்கெட்டு கிடைக்கவே மாட்டேங்குது. சரியா, இப்போ வந்து ஸ்க்ரீன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாரும் இந்த ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பயங்கரமான ஒரு டிமாண்டில் யூஎஸ்ஏல டிக்கெட் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, கமல் சார் நான் எவரெஸ்ட்டுக்கு போயிட்டேன், திருப்பி நான் கீழே இறங்கணும் அப்படின்னா இறங்க முடியாது என்னால், நான் இன்னொருத்தவங்க 4 பேர் ஏற்றிட்டு தான் நான் இறங்குவேன், அந்தளவுக்கு டேலண்ட் நான் உருவாக்குவேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அடிச்சிட்டார். அவருடைய ரிட்டையர்மெண்ட்டு, நீங்கள் எப்போ அடுத்த படம் லாஸ்ட் படம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்ட கேள்விகளுக்கு உருவாக்கிட்டு தான் நான் போவேன், தமிழ் சினிமா சேஃப் ஜோனில் வச்சுட்டு தான் நான் போவேன், அந்த 4 ஆக்டர் தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அடிச்சிட்டார். ஸோ அந்த 4 ஆக்டரில் விக்ரம் ஒருவர் நினைக்கிறேன், சூர்யாவுக்கு ஏஜ் ஆகிடுச்சு, அவர் வந்து யங் ஜென்ரேஷன் சொல்கிறாரு நான் நினைக்கிறேன். ஸோ யாரை செட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் நம்மளை செட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், நீ என்னடா பண்ணிட்ட அப்படின்றீங்களா, பார்ப்பீங்க அப்படின்றது தான் பாயிண்ட். ஓகே, சரி, அப்படி கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றாச்சும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். கல்கி 2898 4 அவார்டு வின் பண்ணியிருக்கு. தெலுங்கானா அவார்டு, கடர் தெலுங்கானா அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு. ஸோ டேரக்டருக்கு வாங்கியிருக்காரு, ஃபிலிமுக்கு வாங்கியிருக்காங்க, அப்புறம் ஆர்ட் டேரக்டர் வாங்கியிருக்காரு, காஸ்டியூம் டிசைனர் வாங்கியிருக்காரு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து அபிராமி, இந்த கிஸ் சீனை நீங்கள் எப்படி இந்த டைமில் பண்ணுறீங்க அப்படின்னா, அது கிஸ்ஸே இல்லைப்பா, ஒரு 3 செகண்ட் ஷாட்டு, ஒரு ஸ்மூச்சு, அது வந்து அந்த காட்சிக்கு தேவை இருந்தது, அதனால் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். ஏன் இது வந்து பெரிய நடிகர் பண்ணால் இப்படி விமர்சனம் ஆகுதுன்னு தெரியல, எல்லாமே நார்மலைஸாக பண்ணிட்டு தான் இருக்காங்க, இது ஏன் அப்படி ஆகுது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அடிச்சிட்டாங்க. விமர்சனத்துக்கு பதிலடி. த்ரிஷா இந்த படத்தில் போலீஸ் ஆமே தக் லைஃப்பில் என்ன சொல்கிறேன்றீங்களா, திடீர்னு ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு, அது என்ன அப்படிங்கிறத பற்றி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அடுத்து நம்ம நானி அவர்கள் ஒரு ட்வீட் வந்து போட்டு மனுஷன் வந்து ஆட வச்சிட்டார் எல்லாத்தையும் வைங்களேன். கமல் சார் வந்து நானியை பற்றி ஒரு கேள்வி எழுப்புனாங்க இன்டர்வியூவில், அப்போ நான் பேர் சொன்னாலே அவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லி விட்டார். உடனே அங்கே ட்வீட்லேருந்து நம்ம நானி வந்துட்டு, சார் போதும் சார், நீங்கள் இது சொன்னதே போதும் சார் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட்டை வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம், அது வரைக்கும் போயிட்டு